நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. மெசியா மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும் என்று அழைப்பு விடுக்கிற எசையாவின் வார்த்தைகளை இந்த திருவருகை காலத்திலே நாம் பெற்றுக்கொண்டு கடவுள் திருமுன் நாமும் உள்ளே வர தயார் நிலையில் இருக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்பை உணர்ந்து பயணிக்க ஆண்டவரே எனக்கும் ஆற்றலும் பலனும் தந்து வழிநடத்தும் என்று மன்றாடி புகழ்வோம். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். திருப்பாடல் 118 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் என்கிற அந்த வார்த்தையை வாசிக்கிற போது நாமும் ஆண்டவர் பெயரால் எல்லா இடத்திற்கும் கடந்து செல்ல ஆண்டவர் நம்மை அழைத்து செல்கிறார். ஆண்டவர் பெயரால் நீங்கள் செல்லுகிற போது ஆசி பெற்றவராய் இருப்பீர்கள் என்கிற உண்மையை இந்த நாளில் உணர்ந்து மகிழ்ந்து பாடுவோம். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவர் பெயரால் யார் வருகிறார் என்று நாம் உற்று பார்க்கிற போது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம் என்கிற அந்த வார்த்தை நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அடைக்கலமாக அவருடைய விழுமியங்களில் நம்மை இணைத்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த அன்பு அழைப்பை ஏற்று ஆண்டவரே நமக்கு உரியவர், அவரை தவிர வேறு ஒன்றுமில்லை என்கிற உணர்வோடு அவரிடத்தில் இணைந்து மகிழ்ந்து பாடுவோம். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள் என்கிற அந்த வார்த்தையை கேட்கிற போது நீதிமான்கள் கடந்து சென்ற அந்த வாயிலில் நாமும் கடந்து செல்ல அவற்றின் வழியாக நுழைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இந்த அற்புத செயலை செய்து புனிதர்களின் பெருந்திரளோடு நாமும் பயணிக்க உதவி செய்கிறார். அவரே நமக்கு வாழ்வாய் வழியாய் உண்மையாயிருக்கிறவர். அவருடைய வழியில் நம்மை இணைத்து மகிழ்வோம். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார் என்கிற அந்த வார்த்தையை வாசிக்கிற போது எல்லோர் மீதும் கிறிஸ்துவின் ஒளி நிறைந்திருக்கிறது. ஆனால் அந்த ஒளியை தங்களுக்குள் எடுத்து செல்கிறவர்கள் மட்டுமே அவர்கள் மீட்பு பெறுவார்கள். அந்த ஒளியை தங்களுக்கு உரியதாக்கிக் கொள்கிற பிள்ளைகள் நீதிமான்கள் என்று பெயர் பெறுவார்கள். அந்த ஒளியை நோக்கி கடந்து செல்ல வேண்டும், அந்த ஒளியில் நாமும் நடந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகளே அந்த நிறைவை காண்பார்கள். அப்படிப்பட்ட
ஆசையோடு அவரது திருமுன் நிற்கிற நீங்கள் அந்த ஒளியை கண்டுகொள்ளப் போகிறீர்கள். இந்த நம்பிக்கையோடு எங்கள் ஜெபங்களை உமது திருமுன் படைக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை